உக்ரைனோட நேரப்படி 21 மார்ச் சாயங்காலத்திலிருந்து 22 மார்ச் அதிகாலைப்படி மொத்தம் 170க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை ரஷ்ய தரப்பு வந்து உக்ரைனுக்குள்ள ஏவி விட்டுருக்காங்க. இந்த ட்ரோன்களை பலதும் டவுன் பண்ணிட்டோம்னு சொல்றாங்க. அதுவும் புறநகரங்கள் காட்டுப்பகுதியில் போய் விழுந்து வெடிச்சிருங்க, அங்கே இங்கேயும் தீ பிடிச்சிருந்துக்குது அப்படிங்கிற உக்ரைன் தரப்பு சொல்லிக்கிறாங்க. ஆனால் பயங்கரமான தாக்குதல் அப்படிங்கிறது போல லோக்கல் சோர்சஸ் வீடியோக்கள்லாம் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்திருக்கு. திரும்ப ஒடசாவை டார்கெட் பண்ணிக்கிறாங்க, டின்ப்ரோ பெட்ரோஸ்க்கு டார்கெட் பண்ணிக்கிறாங்க. ரெண்டாவது ஜாப்ரோசிஷியாவில் மிக பெரும் அளவில் தாக்குதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாப்ரோசிஷியாவில் 3 நபர்கள்கிட்ட இறந்துட்டாங்க. ரெண்டாவது 10க்கும் மேற்பட்ட நபர்கள், அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அது போல் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆகிருக்காங்க அப்படிங்கிறது போல் செய்திகள் உக்ரைன் தரப்புலேருந்து வந்துட்டு இருக்கு. அதே போல் உக்ரைன் ரஷ்யாக்குள்ளேயும் ட்ரோன் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இதில் ராஸ்டவான்டவ் மக்கள் வாழும் பகுதியில் வந்து குடியிருப்பு பகுதி ஹைரைஸ் பில்டிங் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா ஆல்ரெடி. ஸோ இது போல் அந்த விமானங்கள்லாம் ஹைரைஸ் பில்டிங் பக்கத்தில் அந்த வழியாக போகணுன்னா அந்த வழியில் வந்து இடிச்சிருது. ஸோ அந்த டைமில் வெடிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாயிருது. ஸோ மக்கள் வாழும் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அது வெடிச்சிருக்கு அப்படிங்கலாம் ரஷ்ய தரப்பு வந்து குற்றச்சாட்டுகள் வச்சுருக்காங்க. ஸோ இருதரப்பையும் ட்ரோன் தாக்குதல்கள் மாறி மாறி நடந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்எங்கல்ஸ் ஏர்பேஸில் வந்து ட்ரோன்களை விட்டு அடிச்சிருந்தாங்க இல்லையா, இல்லை ரஷ்யாவோட ஆயுத டிப்போ இது ஒரு தடவை 2 தடவை தொடர்ந்து இங்கே அடிச்சுட்டே இருக்கிறாங்க. இந்த கர்ஸ்க் ஒப்லாஸ்டுக்குள்ளே கொடையெடுத்துக்கு முன்னாடி இங்கே தான் அடித்தாங்க. இப்போ திருப்பவும் பெல்கிராடு ஒப்லாஸ்ட் வந்து குறைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ திரும்பி அங்கே அடிச்சுக்கிறாங்க. அதாவது ஏர் சூப்பீரியாரிட்டி ரஷ்யா கிட்ட இருக்குது அப்படிங்கிறதுனால அதை டவுன் பண்ணணும் அப்படின்னா இனிஷியலாக நம்மளோட ட்ரூப்ஸ் ஆஃபென்சிவ் ஆப்ரேஷன் ஈடுபடணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து சப்ரஸ் பண்ணணும். ஏர் சூப்பர் மர்சி வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணும். ஸோ அதனால் அது போல் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறாங்க. இதனால ரஷ்யா வந்து மிசைல் ஸ்ட்ரைக் பண்ணுறது தடுக்குமா, முழுமையாக தடுத்துட முடியுமா அப்படின்னா இல்லை. ரஷ்யா கிட்டே இந்த ஏரியாவில் இன்னும் ஒலினா ஏர்பேஸ் இருக்குது. ஸோ இது போல் பல ஏர்பேஸஸ் இருக்கனால கொஞ்சம் சிக்கல் தான். உக்ரைன் இது எப்படி வந்து மீண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். ஏன் உக்ரைன் இப்போ தான் கர்ஸ்க்குள்ளே போய் குறைஞ்சி முடியலன்னு சொல்லி நான் பின் வாங்கியிருக்கிறாங்க, இப்போ ஏன் திரும்ப பெல்கிராட் பகுதிக்குள்ளே குறைஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. அந்த பகுதியிலேருந்து மேபி ரஷ்யா ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் எடுக்கலாம். ஏன்னா ஸ்ட்ராங்கான பொசிஷன் ரஷ்யாவுக்கு இருக்குல்ல, அதிக அளவில் வீரர்கள் அங்கே இருக்கிறாங்க. உக்ரைனோட வீரர்கள் இங்கே பின் வாங்கி ஒடி வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்களாம் இங்கே ஸ்டேபிள் ஆகி அசம்பிள் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே ரஷ்யா அதை கிளியரிங் ஆப்ரேஷன் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கிளியரிங் ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே மேபி ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் அந்த பகுதியிலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா நேராக சுமியோட ரயில் கனெக்ஷன் எல்லாத்தையும் கட் பண்ண முடியும். மேப் வீடியோவில் பார்க்கும்போது இந்த இடத்துல வந்தாங்கன்னா என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஸோ இதை வந்து தடுக்கிறதுக்காக கிரே ஜோனை மெயின்டைன் பண்ணுறதுக்காக உக்ரைனோட படை வீரர்கள் இதுக்குள்ளே என்ட்ராக ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. ஆனால் உள்ள அந்த டிராகன் டீத்தை தாண்டவே முடியல, பயங்கரமான இழப்புகள் உக்ரைன் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற வீடியோ பதிவுகள் பெருமளவில் வருது. உக்ரைன் தரப்புலையும் பெருமளவில் சாதிச்சிட்டோம், அங்கே உள்ள போய் ஏதோ பிடிச்சிட்டோம் மாற அப்படிங்கிற போல எதுவும் சொல்லலை. அவங்களே இந்த பார்டர் பகுதி தாண்டறதுக்கே அந்த ட்ரெஞ்சு தாண்டறதுக்கே பெருமளவில் அலமோதிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இந்த வீடியோ பதிவுகளை பார்க்கும்போதே புரிஞ்சுக்க முடியுது. ஸோ உக்ரைனோட வீரர்கள் இப்போ வரைக்கும் பெல்கிராட் பகுதியில் எந்த ஒரு செட்டில்மெண்ட்டையும் உள்ளே கூட நுழையலை அப்படிங்கிறத வெளியவே வச்சு முடிச்சிட்டாங்க அப்படிங்கிறத இதில் இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் தொடர்ந்து அட்டாக் நடந்துகிட்டு இருக்கு, அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஆனால் இதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவுக்குள்ள நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா, ரஷ்யாவுக்குள்ள தீவிரவாத தாக்குதல் நடக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியல்ஸ், அரசு ஊழியர்கள், ரெண்டாவது இந்த இராணுவத்துக்கு சம்மந்தப்பட்ட நபர்கள்லாம் போக வர காரில் வந்து பார்த்திங்கன்னா அடியில் பாம். ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ரஷ்யாவோட ஒரு ஜெனரல் வந்து பார்த்திங்கன்னா இதே போல் பாம் வச்சுட்டு போயிருந்துக்கிறாங்க. அது வெடிச்சு அவர் இறந்துருந்தார் இல்லையா. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்ட் நடந்திருக்குது. இதை கிரீமியா பகுதியில் செவஸ்டாப்போல தடுத்துட்டாங்கன்னு பார்த்தோம். ஆனால் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டாத்ரோவ்ஸ்கி அப்படிங்கிற ஒரு பகுதி, கர்சன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஒப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அந்த இடத்துல ரஷ்யாவோட ஆஃபீஸர்ஸ் போயிட்டு இருக்கும்போது அந்த காரு குண்டு வெடிப்பினால இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு இது உக்ரைன் தரப்பு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இதுபோல் தீவிரவாத தாக்குதல் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பகுதிகளில் அடிக்கடி நடந்துகிட்டு இருக்கு. பெருமளவில் தடுக்க ட்ரை பண்ணுறாங்க. இருந்தாலுமே இது போல விஷயங்கள் நடந்துடுது. இதை வந்து போன பதிலே நம்ம சொல்லியிருப்போம், அந்த டைமில் பார்க்கும்போதே கிளியராக பார்க்கும்போதே சொல்லியிருப்பேன். இது போல் அதிக எண்ணிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ முக்கியமான நபர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க. யார், என்ன தகவல், என்ன ஏதுங்கிறது சொல்லலை. வந்துச்சுன்னா அடுத்த பையில பார்க்க ஆரம்பிக்கலாம் ரஷ்ய தரப்பு வந்து ஏதாவது சொன்னாங்கன்னா. அடுத்தது செக்கோட அதிபரான பீட்டர் பவேல் அவர்கள், அவர் தரப்பு வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்துருக்குது. அது அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, ஐயோ நீங்கள் வேற ஏன் கேட்குறீங்க, நான் வேற போயிட்டேனுங்க மார்ச் மாதம் 20ஆம் தேதி இந்த வாட்ஸ்அப்பில் கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ்ஸுங்க, ஜஸ்ட் மிஸ்ஸு, இல்லைன்னா நான் சிக்கியிருப்பேன் தெரியுங்களா. ஐயோ என்ன சொல்கிறது, இந்த ரஷ்யாவை என்ன அடி அடிக்கிறாங்க தெரியுங்களா, இதை கண்டிக்கணுங்க இதையா கண்டிப்பாக அப்படிங்கிறவங்கள இவங்க தரப்பு வந்து ரெடியாக இருக்கிறாரு. இவர் யார் அங்கே உள்ள முதல்ல போக சொன்னாங்க, தான் பொழந்து தட்டிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியுதுல்ல, வாண்டடாக கொண்டு வராங்கன்னு தெரிஞ்சாங்க உள்ள எங்கன்னு பார்த்துட்டு பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க அப்படிங்கிறவளை வந்து சொன்னால் என்ன அர்த்தம் அப்படிங்கிறவள இருக்க. ஆயுதங்கள் கொண்டு போய் இருக்கிறாங்க, சேஃபாக நம்ம போனாலாச்சும் கொஞ்சம் அடிக்காமல் இருக்கிறதா பார்க்கலாம் ரஷ்யா அப்படிங்கிறது போல. இவர் மேலே இந்த அளவுக்கு மதிப்பும் மரியாதையும் ரஷ்யா வச்சுக்கிறாங்க அப்படிங்களோட யோசிக்கிறதுக்காக போயிருப்பாரா இருக்கும். ஆனால் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி தெரியல, விட்டு தட்டிட்டாங்க போல தெரியுது. அதனால இவர் தரப்புல வந்து புலம்பிட்டு இருந்துக்கிறாரு.
இதுக்கும் மிக முக்கியமான காரணம் இருக்கு. இவர் ஏன் வாலண்டியரா இந்த டைம்னு பார்த்து, அதுவும் ஒடசாவை பொழந்தெடுக்கிற இந்த டைம்னு பார்த்து அங்கே போகிறதுக்கான காரணம் என்னன்னா, பாரிஸில் வச்சு, அதாவது ஃப்ரான்ஸில் வச்சு ஒரு மீட்டிங் நடக்க போகுது. யூரோப்பியன் யூனியன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி அவர்களை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் பண்ண போகிறாங்க. அந்த மீட்டிங்கில் இந்த பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸு இது போல் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு மிக முக்கியமான விஷயங்கள் பேசுறதுக்கு, உக்ரைனுக்கு செக்யூரிட்டி கேரண்டி கொடுக்குறது, இது போல பற்றி பேச போகிறாங்க. எனக்கே முடியலைங்க, சடைஞ்சு போயிட்டேன்னா. என்னதான்ப்பா பேசுறீங்க, முடிவெடுங்கப்பா அப்படிங்கிறது போல இருக்குது. பட் இருந்தாலும் அதை வந்து திரும்பி பேச போகிறாங்க. அப்போ பீட்டர் பவேல் அவர்களும் போவார்ல, ஐயோ எங்கே கேட்குறீங்க, இது போல் வந்துச்சுங்க, இப்படி விழுந்துச்சுங்கன்னு இது போல் பல கதைகள் சொல்கிறதுக்கு தயாராக இருப்பார் அந்த மீட்டிங்கில். அதனால நம்மளாம் உதவணும் அப்படிங்கல குஷியாகி எல்லாரும் உதவ ஆரம்பிச்சிருவாங்களோ உக்ரைனுக்கு. ஏன்னா இப்போ எஸ்தோனியா வந்து 100 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான எய்டு வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கு கொடுக்க போகிறாங்களாமா. பழைய பெஸ்ட் மிலிட்டரி எய்டை தொடர்ந்து உக்ரைனுக்கு வந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் போகுதா அப்படின்றத மிகப்பெரிய சந்தேகமாக இருக்குது. சரி, அது எப்படியோ. இப்போது மெயினான விஷயத்துக்கு வந்துடலாம். இப்போ ஜெலன்ஸ்கி அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா யூஎன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அதை வைக்கிறதுக்காக கேட்டுக்கிறாங்க. அதுக்கு ஜெலன்ஸ்கி அவர்கள் அது சரி வராதுங்க, அது எப்படிங்க, அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க, ரஷ்யா வரான்னு தெரிஞ்சால் ஓடி போயிடுவாங்க, அவங்க வேண்டாங்க, நம்ம ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்ததா நம்ம நட்பு நாடுகளில் இருக்கிறவங்க வந்து இருந்துதான் தான் கரெக்டாக இருக்கும், ரஷ்யா மாதிரி ஒரு படை வந்து அவங்களால தடுக்க முடியாதுங்க அப்படிங்கிறவங்கள யூஎன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸுக்கு ஜெலன்ஸ்கி அவர்களை வீட்டோ போட்டார். இதில் மேக்ரான் அவர்கள் ஸ்டார்மர் அவங்களாம் ரஷ்யா வீட்டோ போடக்கூடாது நாங்கள் கொண்டு வரும்போது நாங்கள் முதல்ல இவரே போட்டுருவார் போல இருக்கு ஜெலன்ஸ்கி அவர்களே. இவர் ஒத்துக்கிட்டா தானே மற்றதெல்லாம் நடக்கும். அவங்களே எதோ செய்ய பார்க்குறாங்க, எதோ பூசி முழுகலான்ட்டு. ஏன்னா பீஸ் கீப்பிங் ட்ரூப்ஸ்னால் அதில் உட்காந்து பேசுவாங்க, யார் யார் எந்தெந்த ட்ரூப்ஸு எவ்வளோ நபர்கள் அனுப்புகிறாங்கன்னு. இல்லை ஹையஸ்ட்டு கான்ட்ரிபியூட்டர் நம்மளாக தான் இருக்கும் இந்த யூஎன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸுக்கு. அதுக்கப்புறம் பங்களாதேஷ், பாகிஸ்தான், இவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது போல் இராணுவ வீரர்களை வந்து அனுப்பும்போது மேற்குக்கு சார்பாக இருக்கக்கூடிய கண்டென்ஜென்ட்டை ஒத்துக்கிறதுக்கு ரஷ்யா ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா. ஏன்னா அதுவும் பேசிக்குவாங்க உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பேசிக்குவாங்க யார் யார் எந்தெந்த கண்டென்ஜென்ட் எந்தெந்த நாட்டிலேருந்து அனுப்புவாங்கன்னு சொல்லிட்டு. மேபி இந்தியா, சீனா இது போல் யூஎன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ்னாலும் ரஷ்யாவுக்கு உதவியாக இருக்கக்கூடிய பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் உள்ள அனுப்பி விட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ரஷ்யா ராணுவ வீரர்களையும் உள்ள அனுப்பி விட்டாங்கன்னா என்ன பண்ணுறது பீஸ் கீப்பிங்னு சொல்லிட்டு சிக்கலாயிரும் இல்லையா. ஸோ அதனால் அது மட்டும் இல்லாமல் சித்து வேலையெல்லாம் செய்ய முடியாது, செஞ்சாங்கன்னா பிடிச்சி வாருங்க இந்த பையன் இப்படி செஞ்சுட்டு இருக்கிறான் அப்படின்னு மாட்டி விட்டுருவாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால ஒத்துக்கல போல தெரியுது. நம்ம அந்த டைமில் படிக்கும் போதே சொன்னோம், ஃப்ரான்ஸ் தரப்புன்னு சொல்கிறாங்க, இதுக்கு ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒத்துக்குவாரா அப்படிங்கிறதோட ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற சொல்லிட்டார். சரி, ஓகே. அடுத்த ஸ்டீவ் விட்டாஃப் அவர்கள் சமீபத்தில் டக்கர் கால்சன் அவர்களோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. இந்த இன்டர்வியூவில் அவர் பல விஷயங்கள் சொல்லியிருந்தார். இது ரொம்ப பெரிய வீடியோ, நான் கட் பண்ணி சிறுசா சாராம்சம் மட்டும் சொல்லியிருந்தேன். நான் முக்கியம்னு எனக்கு தெரிஞ்ச நான் சொல்கிறேன் உங்களுக்கு, மற்றபடி இதில் கோச்சுக்கிறீங்க. அதாவது ரஷ்யா இருக்கிறாங்கல்ல, உக்ரைனை தாண்டி யூரோப்புக்குள்ளே போவாங்களா அப்படிங்கிறது போல் அவர் கேட்டுக்கிறாரு. யார்? டக்கர் கால்சன் அவர். எழுதிக்கிறோன்னா கண்டிப்பாக இல்லைங்க, அவர் அது போல் செய்யவே மாட்டாருங்க, எங்களுக்கு நல்லா தெரியுங்க அப்படிங்கிற போல அவர் சொல்லிக்கிறார். அதுக்கு கூட இருந்தவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, எங்க அவர் கேஜிபி ஆளுங்க, முன்னாள் கேஜிபி ஆளு, உங்களை ஏமாத்திடுவாங்க பார்த்துங்க அப்படிங்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு அட்வைஸ் கொடுத்தா விட்டாஃப் அவர்கள் சொல்கிறாரு. அதுக்கு டக்கர் கால்சன் காமெடி பண்ணியிருப்பாங்க, அந்த அட்வைஸ் கொடுத்தவர் யார், எக்ஸிஐஏவா அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா அவர் தரப்பு காமெடி கொடுத்துட்டு இருந்தாரு. அதாவது அமெரிக்கா தற்போதைய ஆளுகின்ற அரசாங்கம் ஒரு விஷயத்தில் கிளியராக இருக்காங்க. அதாவது மேற்குலக நாடுகள் வம்படையாக எங்களை பிடிச்சி இந்த உக்ரைனுக்குள்ளே விட்டு 3ஆம் உலகப் போர் உருவாக்குறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நாங்கள் தயாராக இல்லை, அதை நாங்கள் செய்யவும் விட மாட்டோம். ரெண்டாவது, இப்போ அந்த இடத்துல அதிகமான நபர்கள் இறந்துக்கிட்டு இருக்காங்க, அதை தடுத்து நிறுத்தணும், அதுக்கான முழு வேலைகள் செய்வோம் அப்படிங்கிறதால இவங்க தரப்புன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக சீனாவோட ஒரு மிக பெரும் பிரச்சனை இருக்குது. இப்போ அமெரிக்கா இங்கே எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு இருந்தாங்கன்னா மிக பெரும் பிரச்சனையில் வந்து சிக்கிடுவாங்க. ஏன்னா சைனா வந்து டெவலப் ஆகிட்டே இருப்பாங்க. எப்படி அமெரிக்கா ஒரு கட்டத்தில் ஆயுதங்கள் மட்டும் கொடுத்துட்டு பணக்கார நாடாக மாறிச்சோ அதே போல் சீனா ஆகி போயிடும். ஏன்னா ரஷ்யா அங்கே இன்னும் சண்டை பிடிச்சிட்டு இருக்கும்போது ரஷ்யாவுக்கு உதவியாக வியட்நாம் வருவாங்க, லாவோஸ் வருவாங்க. பல நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா உதவியாக இருக்கிறதுக்காக பல விஷயங்கள் செய்வாங்க. ஈரான் போவாங்க, நார்த் கொரியா போவாங்க. ஸோ இந்த பிராந்தியமே வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்காங்க, ரொம்ப உதவுற விஷயத்தில் இருக்காங்க, நட்பு நாடுகளாக இருக்காங்க. அதை வந்து பிரிக்க முடியாது. ஸோ என்டையர் கலெக்டிவ் ஈஸ்ட்டை வந்து கொண்டு போய் நம்ம சண்டைக்கு இழுக்கிறது அப்படிங்கும்போது அது சரி வராது. கண்டிப்பாக அமெரிக்கா இந்த இடத்துல தோற்றுருவாங்க, அந்த பேட்டில் நம்மளுக்கு தெரியுது. ஸோ அதனால தான் அமெரிக்கா தோல்வி ஒத்துக்கிட்டு பீஸுக்கு வாங்க பேசிக்கலாம் அப்படிங்கிற ட்ரம்பர்கள் வச்சு ஏகப்பட்ட வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதே சீனா பவர்ஃபுல் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, ஒரு வேளை சீனா போய் தைவான் அடிக்கும்போது சீனாக்கு எகெயின்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா வியட்நாம் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க எப்படி நெகோஷியேட் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான டேர்ம்ஸ், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. சீனாக்கு எகெயின்ஸ்டாக இந்தியாவை திருப்ப முடியும்.
சீனாக்கு ஓவரா உதவாதபடி ரஷ்யா கிட்ட நம்ம பேச முடியும். இது போல பல ஆப்ஷன்ஸ் அமெரிக்கா கிட்ட இருக்கு. எல்லாமே ஜியோ பாலிட்டிக்ஸ் கேம் தானே. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஃபேவரபிளான பொசிஷன் ஒருவேளை அந்த இடத்துல சீனாவை கண்டெயின் பண்றதுக்கு அமெரிக்காவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சீனாங்கிறது அமெரிக்காவோட ரைவலரி, டைரக்ட் ரைவலரியா மாறிட்டாங்க. ஸோ அதனால மிக பெரும் சிக்கல்ல இருக்கிறாங்க. அமெரிக்கா சீனா எக்கனாமி அப்படிங்கிறதுல ஒரு கட்டத்தில் வளர்ந்துட்டாங்க அப்படின்னாலே இது போராதான் போய் முடியும். ஸோ அப்படி ஒரு வேலை, ஏன்னா எலான் மஸ்க் அவர்களோட ஒரு யூடியூப்ல இன்டர்வியூ கொடுக்கும்போது சொல்லியிருப்பார், இது போல எக்கனாமிக் பெருமளால் வர்றதுனாலே ஒரு வாருங்கிறது வரத்தான் செய்யும் அப்படிங்கிற ஒரு தரப்புன்னு சொல்லியிருப்பாரு. இட்ஸ் கம்மிங் அப்படிங்கிற ஒரு தரப்புன்னு சொல்லியிருப்பார். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சீனாவோட ஒரு மிக பெரும் பிரச்சனை இருக்குது. ஸோ அந்த டைமில் இந்த மிடில் ஈஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே ரெடி பண்ண வேண்டிய காலகட்டாயத்துக்கு அமெரிக்கா தரப்பு வந்து இருக்கிறாங்க. அது இந்த ஈரானாக இருக்கட்டும், யமன் ஹூதிஸாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் பேசி ஒரு வழிக்கு கொண்டு வந்து செட்டில் டவுன் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சீனாவோட வர்த்தக பாதைகளை வந்து க்ளோஸ் பண்ண முடியும். ஏன்னா சீனா டைரெக்டாக அவங்க பாகிஸ்தானை யூஸ் பண்ணி கீழே வந்தாங்கன்னா அரேபியன் சீக்கு வந்துடலாம். ரெண்டாவது இப்போ சொமாலியா இந்த ஏரியாவில் பிரச்சனையாக இருக்குது, அக்கப்போராக இருந்துட்டு இருக்கு. ஒருவேளை இந்த ஏரியா சொமாலியாலாம் பிரித்து விட்டாங்க, சொமாலியாலேண்டு பண்ட்லேண்டு சொமாலியான்னு பிரித்து விட்டாங்க அப்படின்னா தோல்வியாக முடிஞ்சிச்சு. அவங்க அந்த சைட் போகணும்னு நீடே கிடையாது. எப்படி இந்த சவுதியெல்லாம் போகணும்னு நீடே கிடையாது. சீனாவும் சரி, ரஷ்யாவும் சரி, இந்தியாவும் சரி ஆஃப்ரிக்காவுக்கு போகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா சொமாலியாவில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே பூந்து போயிடுவாங்க. ஏன்னா ஜிபூட்டியை ஒரு பார்டர் லைனாக வச்சுருக்காங்க. தாண்டி உள்ளே போனாங்கன்னா செங்கடல் அடிப்பீங்க, முன்னாடி வச்சு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல அவங்க இந்தியா மிடில் ஈஸ்ட் எக்கனாமிக் காரிடோர் போடுறதுக்கான காரணமே இந்த செங்கடலை மூடுறதுக்கு தான். ஸோ செங்கடலை மூடிட்டாங்க அப்படின்னாலே யாராலையும் வர்த்தகம் பண்ண முடியாது. முழுவதும் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடும், மேற்கோட கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடும். ஸோ அந்த வர்த்தக பாதைங்கிறது அப்படி போயிடுச்சு அப்படின்னா சைனானால எதுவும் செய்ய முடியாது. இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் தான் சைனா வந்து பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது போல் அவங்க ஒரு பிளான் வச்சுக்கிட்டு அவங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. பெருமளவில் அது கை கொடுக்கல, சிக்கலில் இருக்காங்க. ஆனால் இந்த வர்த்தக பாதையில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் பாகிஸ்தானாக இருக்குது. ஸோ அதனால இந்த ஏரியாவில் இப்போ அமெரிக்கா வந்து செட்டில் டவுன் பண்ண வேண்டிய சூழலில் இருக்காங்க. ஈரானுக்காக இருக்கட்டும், ரெண்டாவது இங்கே இருக்க சொமாலியாவாக இருக்கட்டும், இங்கெல்லாம் வந்து அமெரிக்காவுக்கு இணைஞ்சு போகிற மாதிரி அவங்களோட தேவைக்கு ஏற்ப நடந்துக்கிற மாதிரியான சூழல் அவங்களுக்கு உருவாக்கிட்டாங்க அப்படின்னா சீனாவை முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்திடலாம், ஆனாகட்டி அவங்கள க்ரஷ் பண்ணிடலாம். எக்கனாமிக்கலி அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சப்ரஸ் பண்ண முடியும் அமெரிக்கானால. ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் மிடில் ஈஸ்ட் இப்போ மிக பெரும் அளவில் பிரச்சனை வச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த இடத்துல இஸ்ரேலை வந்து ஸ்ட்ராங் பண்ணணும். அப்போ இஸ்ரேலை ஸ்ட்ராங் பண்ணி ஒரு நாடாக உருவாக்குனா தான் அந்த இந்தியா மிடில் ஈஸ்ட் எக்கனாமிக் காரிடோரை அவங்களால எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் அமெரிக்கானால. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் சிக்கல். இப்போ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் லெபனானில் வந்து ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அங்கேருந்து ராக்கெட் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு ராக்கெட் ஏவி விட்டனால அங்கே திருப்பி தாக்குதல் பண்ணுவோம், சீஸ்ஃபயர் வயலேட் பண்ணிட்டீங்கன்னு ஒரு கண்டனங்கள் வந்து பண்ண இஸ்ரேல் தரப்பு வந்து கொடுத்துட்டாங்க. தாக்குதல் பண்ண ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க. இஸ்ரேல் வந்து லெபனான்லேயும் தாக்குதல் பண்ண ஆரம்பிக்க போகிறாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இதே இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா பல்மேரா ஏர்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிரியாவில் வந்து திருப்பி ஒரு ஏர் ஸ்ட்ரைக் பண்ணி இருந்திருக்காங்க. அட் த சேம் டைம் இஸ்ரேல் காசாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீனியர் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் ஹமாஸோட தான் நாங்கள் எலிமினேட் பண்ணிட்டோம், நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. காசாவில் தொடர்ந்து இஸ்ரேல் தரப்பு தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. அது கூடவே மிரட்டல்களும் போயிருக்கு. இங்கே பாருங்க, ஹமாஸ் எல்லா ஹோஸ்டேஜஸும் ரிலீஸ் பண்ணிடுங்க, அப்படி இல்லைன்னா நாங்கள் உள்ள வந்து பகுதிகளில் எங்களோட கட்டுப்பாட்டுகள் எடுத்துக்கோம் அப்படிங்கிற மிரட்டல்கள் விட்டுருக்காங்க. இதுக்கு ஹமாஸ் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். எடுத்துக்கோங்கப்பா அப்படிங்கிறத விட்டுருவாங்களா, இல்லை ஹோஸ்டேஜஸ் ரிலீஸ் பண்ணிட்டு பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் போவாங்களா, என்ன நடக்க போகல வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரீஜன் ஏன் இந்த பேச்சுவார்த்தை நடக்குது, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள், இந்த ஏரியாவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் மிடில் ஈஸ்ட்ல, அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை, ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சி நான் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை.